வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்து 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுடைய ஸ்டேட்டஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டேட்டஸ் என்னென்ன ரீசனுக்காண்டி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எல்ல முதலீடு செய்து ஏமாந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 இந்த பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு ரீஃபண்டுக்காண்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க 2019. ஆனாலும் நிறைய பேருக்கு 2019 அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸே அவங்களுக்கு தெரியாமல் இருந்து, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு 1000 ரூபாய் டு 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டைரக்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 20,000க்கு உள்ள அமௌண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராமல் இருக்குது. ஸோ அது எதனால வரையில, என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாட்டு நம்ம பார்ட் 4 1 2 3 4 4 வீடியோ போட்டிருக்கீங்க. அது ப்ரீவியஸ் வீடியோ. அது என்ன ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது, அது என்ன காரணம், அது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னு அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்ட் 5. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு அவங்க 20,000 ரூபாய்க்கு உள்ளால தான் அவங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ண போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது. வராமல் இருக்கும்போது அவங்க ஆன்லைனில் அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்கள், கிளைம் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணிடுறாங்க டிஃபர்ட் கேஷ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. இது யாருக்கெல்லாம் இப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,000க்கு உள்ள யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நீங்களும் உங்களுடைய ஸ்டேட்டஸை ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷோ ஆகுதான்னு பாருங்கள். டிஃபர்ட் கேசஸ் யுவர் அப்ளிகேஷன் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. குட் நாட் பி ப்ரொசீட் அட் திஸ் ஸ்டேஜ் அண்ட் யூ மே ஏ வெயிட் நோட்டிஃபிகேஷன் இன் த ரிகார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு எடிட் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. பல முறை கொடுத்த பிறகு இந்த ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்க அந்த எடிட் ஆப்ஷனை அவங்க கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்திருக்கும். அந்த கரெக்ஷனை கிளியர் பண்ணது அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இந்த கஸ்டமர் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தாமல் எந்த ஒரு ஃபைனல் சப்மிட்டும் கொடுக்காம இருந்தனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. டிஃபர்டு இந்த மாதிரி ஷோ ஆகிறவங்க கண்டிப்பாட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருந்தால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுங்க. எடிட் ஆப்ஷன் ஆல்ரெடி கொடுத்து நீங்கள் அதில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அப்லோடு பண்ணாமல் சப்மிட் பண்ணாமல் இருந்தால் திரும்ப எடிட் ஆப்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அதற்கான வீடியோ நம்ம சேனலில் பதிவிடும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்சியில் முதலீடு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஒரு 5 பார்ட் 4 போட்டிருக்கேன். இது பார்ட் 5. என்னென்ன சிச்சுவேஷன் அதில் ஷோ ஆகுது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். இது 5வது வீடியோ. இனி 6வது வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.